மீனா ஒரு முக்கிய திட்டத்துடன் கோமதியையும் தங்கமயிலையும் அம்மன் கோயிலுக்கு வரவழைக்கிறார். அங்கு எதிர்பாராத விதமாக சரவணன் அஞ்சலியுடன் சாமி கும்பிட வருவதை பார்த்து மீனா அதிர்ச்சியடைகிறார். கோமதி கோபப்பட்டாலும் மீனா அவரை தடுத்து நிறுத்தி தங்கமயிலிடம் உண்மையைச் சொல்லச் சொல்கிறார். மயில் தயங்கவே, சரவணன் மாமா வேறொரு பெண்ணுடன் சென்று விடுவார் என்ற பயத்தில் தான் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை மயில் உடைக்கிறார். இதை முதலில் நம்பாத கோமதி மீனாவிடம் உண்மையை உறுதி செய்ததும் நெகிழ்ந்து போகிறார். ஆனால் மயில் கர்ப்பமாக இருப்பதை சரவணன் ஏற்க மறுத்ததையும் மோசமாக பேசியதையும் மீனா சொல்ல கோமதி ஆவேசமடைகிறார். சரவணனை இழுத்து வந்து அடிக்கும் கோமதி, கட்டுன பொண்டாட்டியிட்ட இப்படியா பேசுவே எனக் கேட்கிறார். சரவணன் தன் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டாலும் மயிலுடன் சேர்ந்து வாழ முடியாது என மறுக்கிறார். நிலைமை கைமீறிப் போவதை உணர்ந்த கோமதி இறுதியாக பாண்டியனுக்கு போன் செய்து கோயிலுக்கு வரச் சொல்கிறார். அடுத்ததாக பாண்டியன் கோயிலுக்கு வந்த பிறகு இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாண்டியன் கோவிலுக்குள் நுழைந்ததும் அங்கு சரவணன், மயில், மீனா மற்றும் கோமதி என அனைவரும் ஒருமித்து நிற்பதை பார்த்து குழப்பமடைகிறார். சரவணன் பக்கத்தில் அஞ்சலி இருப்பதை பார்த்து, இங்கென்ன நடக்குது, இவ யாரு என்று அதிகாரமாக கேட்கிறார். கோமதி அவசரமாக பாண்டியனிடம் சென்று, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுங்க, மயில் நிஜமாவே விசேஷமா இருக்கா என்று உண்மையைச் சொல்கிறார். இதை கேட்ட பாண்டியன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றாலும் பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து, ஏற்கனவே ஒருமுறை இப்படித்தான் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினா, இப்பவும் அதுதான் நடக்குதுன்னு என்ன நிச்சயம் என்று சந்தேகிக்கிறார். உடனே மீனா குறுக்கிட்டு தானும் கூடவே சென்று மருத்துவரிடம் பரிசோதித்த ஆதாரங்களை கூறி பாண்டியனை நம்ப வைக்கிறார். மயிலின் கர்ப்பத்தை புரிந்து கொண்ட பாண்டியன், வாரிசுன்னு வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துதான் ஆகணும், சரவணா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்று உத்தரவிடுகிறார். ஆனால் சரவணன், அப்பா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா அவ பண்ணுன துரோகத்தையும் அவங்க குடும்பம் நம்மள கேவலப்படுத்தினதையும் என்னால மறக்க முடியல, இந்த குழந்தைக்காக வேணா நான் அவளுக்கு உதவி செய்றேன், ஆனா ஒன்னா வாழ முடியாது என்று பிடிவாதமாக மறுக்கிறார். சரவணனின் இந்த முடிவால் கோமதியும் மீனாவும் அதிர்ச்சியடைய மயில் அழுதுகொண்டே அங்கிருந்து நகரப் பார்க்கிறார். பாண்டியன் என்ன சொல்லி சரவணனை சம்மதிக்க வைப்பார் அல்லது அஞ்சலியின் வருகை இதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் அடுத்த கட்ட பரபரப்பு கூடுகிறது. பாண்டியன் கோவிலுக்கு வந்ததும் அங்கே சரவணன் ஒரு புதிய பெண்ணுடன் அஞ்சலி இருப்பதையும் அதே சமயம் கோமதி, மயில் மற்றும் மீனாவுடன் நிற்பதையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைகிறார். கோமதி ஓடிச் சென்று பாண்டியனிடம், நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுங்க, மயில் நிஜமாவே கர்ப்பமா இருக்கா என்று உண்மையைச் சொல்ல பாண்டியன் ஒரு நிமிஷம் திகைக்கிறார். ஏற்கனவே மயில் பொய் சொல்லி ஏமாற்றியதை நினைத்து அவர் கோபப்பட்டாலும் மீனாவும் சாட்சி சொல்லவே பாண்டியனின் மனம் கொஞ்சம் இறங்குகிறது. வாரிசுன்னு வந்துட்டா பழைய பகையெல்லாம் பார்க்கக்கூடாது, மயிலை வீட்டுக்கு கூட்டிட்டு போ சரவணா என்று பாண்டியன் கட்டளையிடுகிறார். ஆனால் சரவணன் பிடிவாதமாக, அப்பா அவகிட்ட மன்னிப்பு கேட்டது அந்த பேச்சுக்காக மட்டும்தான், ஆனா அவ பண்ணுன காரியங்களை என்னால மறக்க முடியாது, அவ கூட சேர்ந்து வாழ்றது இனி சாத்தியமே இல்லை என்று கராராக சொல்லிவிடுகிறார். மயில் அழுது கொண்டே அங்கிருந்து நகரப் பார்க்க பாண்டியன் சரவணனை எச்சரிக்கிறார். அஞ்சலி யார் என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, மயிலின் இந்த நிலைமை பாண்டியன் குடும்பத்தில் மீண்டும் ஒரு பெரிய புயலை கிளப்புகிறது. பாண்டியன் வந்ததும் அஞ்சலியை பார்த்துவிட்டு, யார் இந்த பொண்ணு, இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சரவணனை பார்த்து கேட்கிறார். சரவணன் தயங்கி நிற்க மீனா குறுக்கிட்டு, இது சரவணன் மாமாவோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு மாமா, சும்மா சாமி கும்பிட வந்தாங்க என்று சமாளிக்கிறார். ஆனால் பாண்டியனின் பார்வை கோமதி பக்கம் திரும்புகிறது. கோமதி அழுது கொண்டே, நம்ம வாரிச மயில் சுமந்துட்டு இருக்காங்க, இதோ மீனாதான் எல்லா உண்மையும் சொன்னா என்கிறார். பாண்டியன் ஒரு நிமிடம் அமைதியாகி மயிலை பார்க்கிறார். பழைய கோபம் இருந்தாலும் வாரிசு என்ற சொல்லை கேட்டதும் அவர் மனம் கொஞ்சம் இறங்குகிறது. சரவணா, நடந்ததெல்லாம் போதும், இப்பவாவது மயில் உண்மையை சொல்லியிருக்கா இல்லையா, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு என்று உத்தரவிடுகிறார். ஆனால் சரவணன் சற்றும் எதிர்பாராத விதமாக, என்னால முடியாதுப்பா, அன்னைக்கு அவ பண்ணுனதுக்கு நான் மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன், ஆனா அவ கூட இனிமே சேர்ந்து வாழ முடியாது என்று பிடிவாதமாகச் சொல்கிறார். இதை பார்த்த கோமதி ஆவேசமாகி, ஏண்டா அந்த புள்ள உன் வாரிசு சுமந்துட்டு இருக்கு, இப்ப அவளை தவிக்க விட்டுட்டு போனா நாளைக்கு இந்த சமூகம் உன்னை எப்படி பார்க்கும் என்று கேட்கிறார். அஞ்சலி அங்கேயே திகைத்து நிற்க சரவணன் எதற்கும் மசியாமல் அங்கிருந்து விறுவிறுவென நடக்கிறார். மயில் அழுது கொண்டே கீழே உட்கார மீனா அவரை தேற்றுகிறார். பாண்டியன் என்ன செய்வது என்று தெரியாமல் சரவணனை துரத்திச் செல்ல அங்கே ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழல் உருவாகிறது. பாண்டியன் ஆவேசமாக சரவணனை பிடித்து நிறுத்தி, என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டே இருக்க, ஒரு பொண்ணு தன் மானத்தையே விட்டுட்டு வந்து உண்மையச் சொல்றா, அவ வயித்துல வளர்றது நம்ம வீட்டு வாரிசுன்னு தெரிஞ்சும் இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போறியே, இதுதான் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த லட்சணமா
என்று சத்தம் போடுகிறார். சரவணன் கண்கலங்கி நின்றாலும், அப்பா, அவ பண்ணுனது சாதாரண பொய்யில்லை. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துவிட்டு குடும்பமானத்தையே கப்பலேத்துனா. அப்போ இந்த வாரிசு ஞாபகம் அவளுக்கு இல்லையா என்று எதிர்கேள்வி கேட்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அஞ்சலி நிலைமை விபரீதமாவதை உணர்ந்து மெல்ல அங்கிருந்து நகரப் பார்க்கிறார். ஆனால் கோமதி விடாமல், சரவணா, அவ பண்ணுனது தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு இந்த மழலை செல்வம் என்னடா பண்ணும்? மயில் இப்போ அனாதையா நிக்கிறா. அவளை இந்த நிலைமையில கைவிடுறது ஒரு ஆம்பளைக்கு அழகில்லை என்று உருக்கமா பேசுறார். மீனாவும் தன் பங்கிற்கு, மாமா அக்கா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டாங்க. அவங்க கண்ணீரே அவங்க திருந்திட்டாங்கன்னு சொல்லுது. நீங்க ஒரு முறை யோசிங்க என சமாதானம் செய்கிறார். கடைசியில பாண்டியன் ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறார். மயில், நீ அழுதுட்டு நிக்காத. நீ இப்போ இந்த வீட்டு மருமகள் மட்டுமில்ல, நம்ம வாரிசை சுமக்கிற தாய். சரவணன் வரலன்னா என்ன, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என் சொல்லுக்கு மீறி இந்த வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று கூறி மயிலின் கையை பிடித்து அழைத்துச் செல்கிறார். சரவணன் அதிர்ச்சியில் அப்படியே நிற்க, பாண்டியன் குடும்பத்தில் ஒரு பெரிய புயலுக்குப் பின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. மயில் மீண்டும் பாண்டியன் வீட்டிற்குள் நுழையும்போது அங்கே இருக்கும் ராஜி மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம். பாண்டியன் மயிலின் கையை பிடித்து அழைத்துச் செல்வதைப் பார்த்த சரவணன், அப்பா, என்ன பண்றீங்க? அவ பண்ணின துரோகத்தை மறந்துட்டு மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள விட போறீங்களா என்று ஆவேசமாக கேட்கிறார். பாண்டியன் சட்டென திரும்பி, துரோகம் பண்ணது அவளா இருக்கலாம், ஆனா அவ வயித்துல வளர்றது நம்ம ரத்தம்டா. இந்த வாரிசுக்காக நான் எதையும் செய்வேன். உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லனா அங்கேயே நில்லு என்று கராராகச் சொல்லிவிட்டு நடக்கிறார். கோமதி ஒருபுறம் நிம்மதியடைந்தாலும் இன்னொரு பக்கம் சரவணனின் பிடிவாதத்தை நினைத்து வருத்தப்படுகிறார். மீனா மயிலை தேற்றி மெல்ல அழைத்து வருகிறார். அஞ்சலி இதையெல்லாம் பார்த்துவிட்டு, சரவணன், உங்க குடும்ப பிரச்சனை இவ்ளோ பெருசா இருக்கும்னு நான் நினைக்கல, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெறுகிறார். சரவணன் செய்வதறியாது திகைத்து நிற்க பாண்டியன் நேராக மயிலை அழைத்துக் கொண்டு வீட்டு வாசலுக்கு வந்து சேர்கிறார். வீட்டிலிருந்த ராஜி மற்றும் மற்றவர்கள் பாண்டியன் மயிலுடன் வருவதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். என்ன மாமா இது, மறுபடியும் இவங்களையா என ராஜி கேட்க முற்பட பாண்டியன் கையை உயர்த்தி தடுத்து நிறுத்துகிறார். யாரும் எதுவும் கேட்காதீங்க, மயில் இனி இந்த வீட்டில தான் இருப்பா. அவ கர்ப்பமா இருக்கா, இது நம்ம வீட்டு வாரிசு என்று அறிவிக்கிறார். இந்த செய்தி கேட்டதும் வீட்டில் ஒரு நிமிஷம் நிசப்தம் நிலவுகிறது. மயில் அழுது கொண்டே உள்ளே நுழைய சரவணன் பின்னாடியே கோபத்துடன் வந்து தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்கிறார். மயில் வீட்டிற்குள் வந்த பிறகு ராஜி மற்றும் செந்தில் மனைவிக்கு இடையே ஏற்படும் வாக்குவாதங்களைப் பற்றி பார்ப்போம். பாண்டியன் மயில் கர்ப்பமாயிருக்கா என்று சொன்னதும் வீட்டில் இருந்த ராஜி, மீனா மற்றும் மற்றவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ராஜி மெல்ல முன்வந்து, மாமா, ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்துனாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நம்ம குடும்பமானமே போச்சு. இப்போ மறுபடியும் அதே கதையை சொல்றாங்களே, இதை எப்படி நம்புறது என்று தயக்கத்துடன் கேட்கிறார். உடனே கோமதி இடைமறித்து, இல்ல ராஜி, இது நிஜம்தான். மீனா கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றா. டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் தெளிவா இருக்கு. நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கிற பொண்ணை வாசல்லையே நிக்க வைக்க கூடாது என்று கூறி மயிலுக்கு தட்டு எடுத்து ஆரத்தி எடுக்கச் சொல்கிறார். மயில் அழுது கொண்டே தலையை குனிந்து நிற்க ராஜி அரைமனதுடன் ஆரத்தி எடுக்கிறார். மயில் உள்ளே நுழைந்ததும் நேராகச் சரவணனின் அறைக்குச் சென்று, மாமா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான், ஆனா இந்த தடவை நான் பொய் சொல்லல் என்று கதவை தட்டுகிறார். ஆனால் சரவணன் கதவை திறக்கவே இல்லை. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வாரிசுக்காக அப்பா உன்னை உள்ள சேர்த்திருக்கலாம், ஆனா என் மனசுல உனக்கு இடமே இல்ல என்று உள்ளிருந்தே கத்துகிறார். மயில் சோர்ந்து போய் சோபாவில் அமர மீனா அவருக்கு தண்ணீர் கொடுத்து தேற்றுகிறார். பாண்டியன், இனிமே இந்த வீட்ல பழைய பேச்சை யாரும் எடுக்கக்கூடாது. மயில ஒரு கர்ப்பிணி பெண்ணா எல்லாரும் கவனிச்சுக்கணும் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு செல்கிறார். ஆனால் ராஜிக்கும் செந்திலுக்கும் இதில் முழு சம்மதமில்லாததால் வீட்டில் ஒருவிதமான அமைதி நிலவுகிறது.